பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணா இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 64:8. கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பிதாவாய் இருக்கிறபடியினாலே, நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறபடியினாலே, அவர் நம்மை அவருடைய சித்தத்தின்படி உருவாக்கி நம்மை ஆசீர்வதித்து மேன்மையான ஒரு நிலையிலே நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். அவர் ஒரு பரம குயவனை போல, நாமெல்லாம் அவருடைய கரத்திலே களிமண்ணை போல இருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலே அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் தம்முடைய விருப்பத்தின்படி நம்மை உருவாக்கி நாம் நினைப்பதற்கும் மேலாக நம்மை மேன்மையான ஸ்தலத்திலே உட்கார வைத்து அழகு பார்க்கிற ஒரு நல்ல தேவன். நிச்சயமாகவே நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவருடைய கரத்திலே பயன்படுகிற ஒரு உபயோகமான பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நாம் உரிமையோடு கூட என் அப்பா, என் பிதா என்று சொல்லி அவரை கூப்பிடும் பொழுது, அவர் நம்மை தம்முடைய கரத்தில் வைத்து அவருக்கு சித்தமான விதத்தில் நம்மை வணைந்து பயன்படுத்துவார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்வது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று இங்கே எரேமியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசி எரேமியாவின் மூலமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எரேமியாவை ஆண்டவர் அழைத்து குயவனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அங்கே குயவன் என்ன செய்கிறான் என்று போய் பார்க்க சொல்லுகிறார். அந்த குயவன் ஒரு பாத்திரத்தை வனைந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கையிலே அந்த பாத்திரத்தை அவன் வனைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மண் பாத்திரம் அவனுடைய கையிலே கெட்டு போய்விட்டது. அவன் மறுபடியுமாய் அந்த பாத்திரத்தை, அந்த களிமண்ணை திரும்பவும் அவன் நன்றாக பிசைந்து அதிலே காணப்படுகிற எல்லா தூசுகளையும் அகற்றி மறுபடியும் தனக்கு பிரியமான பாத்திரமாய் அதை வனைய ஆரம்பித்தான். அதே போலத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் கையிலே களிமண்ணை போல இருக்கிறீர்கள். எனக்கு பிரியமான பாத்திரமாய் நீங்கள் மாறும் வரையிலும் உங்களை என் கையிலே நான் வைத்துக் கொள்ளுவேன். நான் எனக்கு பிரியமாய் அதை வனையும் வரையிலும் உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே இஸ்ரவேல் வீட்டாராகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய தேவனுடைய கையிலே
களிமண்ணை போல இருக்கிறோம். அவர் பரம குயவன், நாம் அவருடைய கரத்திலே களிமண். அவருக்கு பிரியமான ஒரு உபயோகமான பாத்திரமாய் நம்மை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பாடுகள் நிறைந்த பாதை என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கவே வேண்டாம். ஏனென்றால் அவருக்கு உரிமை இருக்கிறது. நம்மை அவர் திருத்தமாய் வணைந்து அவருக்கு பிரியமான பயன்படுகிற பாத்திரமாய் வணையும் வரையிலும் சில பாடுகள் பிரச்சனைகள் உண்டு. அவைகளையும் நாம் பொறுமையாய் சகித்து அவருடைய கையிலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது பிரயோஜனமான உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை உருவாக்கி பயன்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. அதே போல இஸ்ரவேல் வீட்டாராகிய நாம் ஆண்டவருடைய கரத்திலே களிமண்ணாய் இருக்கிறோம். ஆண்டவர் தமக்கு பிரியமான பாத்திரமாய் நம்மை வணைந்து நம்மை மேன்மையாய் வைப்பார். கனமான பாத்திரமாய் நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் முழுவதுமாய் அர்ப்பணித்து நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை வணையும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது கனமான ஒரு பாத்திரமாய் நம்மை வணைந்து ஆண்டவர் அநேகருக்கு மத்தியிலே நம்மை மேன்மையாக வைப்பார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் விட வேண்டிய காரியங்களை விட்டு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது அவர் கனத்துக்குரிய பாத்திரமாய் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் எஜமானாகிய ஆண்டவராகிய தேவனுடைய கரத்திலே உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாய் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் கனத்துக்குரிய பாத்திரமாய் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் ஒரு களிமண்ணை போல உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், உமக்கு சித்தமான விதத்தில் என்னை வணைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் என்னை மேன்மையாய் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய கரத்திலிருந்து நம்மை கீழே விடவே மாட்டார். அவருக்கு பிரியமான பாத்திரமாய் வணையும் வரையும் அவருடைய கரத்திலே நம்மை வைத்துக் கொள்வார். பலவிதமான உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் அவருடைய கரத்துக்குள்ளே நம்மை வைத்து மேன்மையான கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாக கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரத்திலே முழுவதுமாய் அர்ப்பணித்து பிரயோஜனமான கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் வணையப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் நீர் வணைந்து பயன்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.